ஹை டியூட்ஸ். ஐபிஎல்ல ஒவ்வொரு டீமுமே வந்து இப்படிதான் வந்து மணி வந்து அவங்க வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஐபிஎல்லுடைய டிராஃபி மட்டுமே 20 கோடி தாங்க. டிராஃபி வின் பண்ணா உங்களுக்கு 20 கோடி தான் வரும். ரன்னப்பா வந்தா 13 கோடி தான் உங்களுக்கு வரும். அப்படி இந்த 20 கோடிக்கு தான் வந்து இவங்க ஆக்ஷன்ல வந்து 25 கோடி பிட் பண்ணி ஒரு பிளேயர் எடுக்கலாங்க. நீங்க வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பிசினஸே இருக்குங்க. ஐபிஎல் டீம் ஒரு டீம் வந்து ஒரு இயருக்கு வந்து அரௌண்ட் வந்து 450 crores இருந்து 600 crores வரையும் ஏர்ன் பண்றாங்க. பெர் இயர்னா இந்த 2 மந்த் நடக்கிற ஐபிஎல்ல ஒவ்வொரு பிரான்ச்சைஸியுமே வந்து அவங்களோட பிராண்ட் வேல்யூக்கு தகுந்த மாதிரி வந்து பெர் இயருக்கு வந்து 450 600 crores வரையும் ஏர்ன் பண்றாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஒரு டீம் வந்து எவ்வளவு வந்து டிக்கெட்ல வந்து ஸ்பான்சர் வந்து அவங்க வந்து பே பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து டைட்டில் ஸ்பான்சர், அதுக்கப்புறம் வந்து மீடியா ரைட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துல எல்லாத்தையும் அடங்கி ஒரு மிகப்பெரிய வந்து பிசினஸாவே வந்து ஐபிஎல் நடந்துட்டு இருக்குங்க. எல்லாருமே வந்து இந்த 20 கோடிக்காக வந்து அவங்க வந்து விளையாடவே கிடையாதுங்க. பிராண்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் வந்து அவங்க விளையாடுறாங்க. காசுக்காக விளையாடல ஒரு பிளேயர். பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து மணி ஜென்ரேட் ஆகும். ஸோ ஐபிஎல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிசினஸா இருக்கு. ஒவ்வொரு ஐபிஎல் டீமுமே வந்து இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல மூலியமா தான் வந்து மணி சம்பாதிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து எப்படி எந்தெந்த விதத்துல வந்து மணி வந்து அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். செகண்ட் வந்து என்ன பார்க்க போறோம், ஒரு டீம் வந்து எப்படி வந்து மணி ஜென்ரேட் பண்றாங்கன்னு பார்க்க போறோம். நீங்க ஒருவேளை வந்து ஒரு ஐபிஎல் டீமை வந்து நீங்க வந்து வாங்க போறீங்க, இந்த மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிசிசிஐ கிட்ட அப்ரூவல் வாங்கி நீங்க ஒரு டீமை வாங்கி அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்க மணியும் மேக் பண்ணலாம். அது எல்லாத்தையுமே வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி அதிகமாக மணி வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு டீமுக்கும் மீடியா ரைட்ஸ் மூலிமா வந்து இவங்களுக்கு அரௌண்ட் வந்து 450 crores-லேருந்து 550 crores வரையும் ஒவ்வொரு டீமுமே வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. மீடியா ரைட்ஸ்னா இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங், இப்போ நீங்கள் வந்து செல்லில் பார்க்குறீங்களா ஐபிஎல், இது எல்லாமே வந்து மீடியா ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரைட்ஸும் வந்து 2023 வந்து பிசிசிஐ வந்து ஏலத்துக்கு விட்டாங்க. அப்படி வந்து யார் வந்து மீடியா ரைட்ஸை வாங்கினான்னு கேட்டீங்கன்னா, மொபைலில் பார்க்குற மாதிரி இருந்தால் ஜியோ ஹாட்ஸ்டார், ஜியோ சினிமா இப்போ வந்து மாறிடுச்சுல. ஸோ அது வந்துட்டு நீங்கள் வந்து மொபைலில் பார்க்கலாம் ஐபிஎல். இல்ல மொபைல்ல பார்க்க முடியாது, டிவில பார்க்குற மாதிரி இருந்தா எதுல நீங்க பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் இதுல நீங்க பார்க்கலாம். இப்படி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் அப்புறம் வந்து ஜியோ சினிமா இருக்குல்ல, இவங்க கிட்டத்தட்ட வந்து 48,000 கோடி கொடுத்து இந்த ரைட்ஸை வந்து வாங்கியிருக்காங்க 5 இயர்ஸ்க்கு, 2023லேருந்து 2027 வரைக்கும். இது இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஜியோ ஹாட் ஸ்டார் தவிர நீங்க வந்து ஐபிஎல் வந்து எந்த ஒரு பிளாட்ஃபார்மையும் நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அஃபென்ஸா மாறிடும். அது மூலியமா பார்க்கவும் முடியாது. இது மூலியமா ஒவ்வொரு டீமுக்குமே வந்து வர இதுல இருக்குல்லங்க. இப்ப வந்து பிசிசிஐக்கு வந்து அவங்களுக்கு வந்து பாதி அமௌண்ட் போயிரும். இப்ப 48,000 கோடி போட்டு பிசிசிஐல வந்து குடுத்து வாங்குறாங்க ரைட்ஸ். இந்த மாரி அவங்க ரைட்ஸ் வாங்கக்குள்ள ஒவ்வொரு டீமுக்குமே வந்து 450 crores வந்து 550 crores வந்து போயிரும். மீடியா ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவங்க வந்து போட்டு வாங்கிட்டாங்க. இப்ப ஐபிஎல் மேட்ச் நடக்குன்னா, அந்த டீமுக்கு ஒப்புதல் இல்லாம நீங்க வந்து எந்த ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங்குமே இது பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து அந்த டீமுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் குடுக்குறோன்னு சொல்லி குடுத்து, அந்த டீம் மேட்ச் அப்ப வந்து இவங்க வந்து அது மூலியமா இவங்க சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு காச போட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டீமுக்கு வந்து இவங்க காசு குடுத்துட்டு, அந்த டீம் விளையாடுற மேட்ச் மூலியமாவும் இவங்களுக்கு வந்து சம்பளம், அதாவது சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த மீடியா ரைட்ஸ் மூலியமா. கிட்டத்தட்ட வந்து இது மூலியமா வந்து ஒரு டீம் வந்து அரௌண்ட் வந்து 450 crores வந்து 550 crores வந்து ஏர்ன் பண்றாங்க பெர் இயர்க்கு. அண்ட் தென் செகண்ட் விஷயம் எதுல வந்து அவங்க மணி ஜென்ரேட் பண்றாங்கன்னு ஒரு டீம் கேட்டீங்கன்னா, டீம் ஸ்பான்சர்ஸ். அதாவது இப்ப நீங்க ஒரு மேட்ச் எடுத்துக்கிறீங்க, இல்ல ஒரு மேட்சே வேணாம். ஒரு டீம் இருக்கு. அந்த டீம் வந்து எப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜெர்சி போட்டு தான் ஆடுவாங்க. வெளிய போறதா இருந்தாலும் சரி, இந்த குறிப்பிட்ட இந்த 2 மந்த் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, வெளிய போறதா இருந்தாலும் சரி, அந்த டீமுக்குன்னு நெறைய ஜெர்சி இருக்கும். அந்த ஜெர்சில வந்து நடுவுல சென்டர்ல பாத்தீங்கன்னா, இங்க ஒரு லோகோ இருக்கும். இங்க ஒரு லோகோ இருக்கும். அதே மாரி வந்து அவங்க போட்டிருக்க ஹெல்மெட்ல ஒரு லோகோ இருக்கும். அதே மாரி அவங்க போட்டிருக்க பேட், அவங்க போட்டிருக்க பேண்ட், ஷூல கூட வந்து லோகோ இருக்கும். இது எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண கம்பெனியோட லோகோ. அதாவது அந்த சிஎஸ்கே டீம்ல வந்து இத்தனை பேர் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ண எல்லாத்தோடைய கம்பெனி நேமும், அதுவும் குறிப்பிட்டு பெரிய பெரிய பிராண்ட் வேல்யூ கம்பெனி நேம்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து அந்த லோகோல இருக்கும். நீங்க வேணா பாருங்க, ஒவ்வொரு மேட்ச்லயும் பாருங்க, இந்த லோகோ இருக்கும். எங்க சைட்ல பின்னாடி கூட இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஈவன் தோ ஷூல கூட வந்து அந்த கம்பெனி லோகோ இருக்கும். இது மூலியமா ஒவ்வொரு டீமும் வந்து அரௌண்ட் வந்து 600 100 crore வரையும் பெர் இயர்க்கு வந்து ஏர்ன் பண்றாங்க. இந்த ஐபிஎல் நடக்கிற இதுல. இது வந்து 2வது விதத்துல வந்து 2வது அதாவது செகண்ட் திங். 3வது விஷயம், மேட்ச் டிக்கெட் சேல்ஸ். அதாவது மேட்ச் இப்போ ஹோம் மேட்ச், அவே மேட்ச் 2 இருக்குல்ல. இப்போ ஹோம் மேட்ச் வந்து 7 மேட்ச் நடக்கும். இது மூலியமாவும் வந்து அவங்க வந்து ஒரு டீம் ஜெனரேட் பண்றாங்க. இப்போ வந்து இதுல வந்து இப்ப அகமதாபாத் ஸ்டேடியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1,00,000 பேர் வரையும் கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ ஒரு மேட்ச்சுக்கு வந்து அங்க 1,00,000 பேர் வந்து அங்க வந்து ஒரு மேட்ச் பார்க்க வராங்கன்னா, அது எல்லாமே வந்து யாருக்கு போகும்னு கேட்டீங்கன்னா,
டீமுக்கு போகும். அந்த டீமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டீம் வந்து அந்த கிரவுண்ட்ஸ்மேன் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து சேலரி வந்து பிரிச்சு குடுப்பாங்க. ஸோ மொத்தத்தில வந்து அந்த டீமுக்கு தான் வந்து அந்த டிக்கெட் சேல்ஸ் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே அந்த டீமுக்கு தான் போகும். பிகாஸ் அந்த டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து அந்த டீம் மேனேஜ்மென்ட்க்கு தான் இருக்கும். ஒவ்வொரு மேட்ச் டிக்கெட்டும் அது ஹோம் மேட்ச் டிக்கெட். அவே மேட்ச் கிடையாது. ஹோம் மேட்ச் டிக்கெட்ஸ். இது மூலியமா வந்து அவங்க அரவுண்ட் வந்து 5 டூ 10 crore வந்து பெர் மேட்ச்க்கு வந்து சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. இது இல்லாம அதுக்கப்புறம் வந்து மெர்கன்டைஸ் சேல்ஸ் மூலியமா வந்து இவங்க அரௌண்ட் 10 to 25 crores வரையுமே சேல் பண்றாங்க. மெர்கன்டைஸ்னா இப்போ ஐபிஎல் மேட்ச் நடக்குது. ஒரு பிக்கெஸ்ட் டீம் நடக்குது. இப்போ மும்பை சிஎஸ்கே மேட்ச் வருதுன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் போய் மும்பை சிஎஸ்கே மேட்ச் பார்ப்பாங்க. பிகாஸ் வந்து எல் கிளாசிக்கோ. இப்ப மும்பை டீம் ரசிகர்கள் வந்து அப்படியே வந்து போய் பார்ப்பாங்களா? ஜெர்சி வேணும்ல, அந்த ஜெர்சி போட்டுவாங்க. பேண்ட் கூட விட்டுருங்க. மேல வந்து எல்லாரும் நீங்க பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து இந்த கோட் ஷூட் இல்ல வந்து நார்மல் ஷர்ட்லாம் போட்டுட்டு போமாட்டாங்க. அந்த ஜெர்சி போட்டு போவாங்க. அதே மாரி ஃபிளாக் எடுத்துட்டு போவாங்க. அதே மாரி வந்து கேப் போட்டு போவாங்க. அந்த டீம் கேப் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அந்த டீம் கேப். அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே மும்பை மேட்ச் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த மாரி வாங்கிட்டு போவாங்க. இதுக்கும் யாரு யாரு பே பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, டீம் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல. ஸோ அவங்க மூலியமா தான் வந்து இவங்களுக்கு காசு போகுது. இவங்க அத வாங்குறாங்கல்ல, அது மூலியமா ஒரு ப்ராஃபிட் வந்து யாருக்கு போகுதுன்னு கேட்டீங்கன்னா, டீமுக்கு போகுது. பிகாஸ் வந்து அவங்க தான் வந்து அத சேல் பண்றாங்க. அதே மாரி ஆன்லைன்ல இருக்கலாம், இல்ல ஆஃப்லைன்ல இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே வந்து அந்த டீம் மூலியமா தான் வந்து அந்த ஜெர்சி, அந்த தொப்பி, அந்த ஃபிளாக் எல்லாமே வந்து அந்த டீம் மூலியமா போறதுனால, இவங்க இது மூலியமா வந்து அவங்க வந்து ஜெனரேட் பண்றாங்க. கடைசியா 5த் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது மணி பிரைஸ். அதாவது பிரைஸ் மணி மூலியமா. இப்போ ஐபிஎல் ட்ராஃபி நீங்க வின் பண்ணீங்கன்னா, ஒரு டீம் 20 crore ஜெயிச்சுட்டு போலாம். அதே மாரி வந்து ரன்னர் அப்க்கு 13 crore. குவாலிஃபயர் லூஸ் ஆனா அதுக்கப்புறம் வந்து 7 crore வருது. எலிமினேட்டர்ல லூஸ் ஆனா அதுக்கப்புறம் வந்து 6.5 crore. இந்த மாரி ஒரு டீமுக்கு போகும். இது வந்து கம்மி தான். ஸோ இது மூலியமா அவங்க வந்து கம்மியா தான் வந்து மணி ஜெனரேட் பண்ணுவாங்க. 6th ஒன் பிராண்ட் வேல்யூ அப்ரிசியேஷன். அதாவது ஒரு பிக்கெஸ்ட் பிராண்ட். இப்ப நீங்க மும்பை, சிஎஸ்கே, சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்னை, ஆர்சிபி ஏதோ ஒரு பெரிய டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களோட பிராண்ட் வேல்யூவே வந்து அவங்கள வந்து அதிக லெவலுக்கு வந்து கொண்டு போகும். பிகாஸ் வந்து ஒவ்வொரு டீம்லயும் நீங்க பார்த்தீங்கன்னா, மும்பைல வந்து ரோஹித் சர்மா ஆடிட்டு இருக்காரு. இந்தியா டீமோட கேப்டன். அதுக்கப்புறம் வந்து நீங்க சிஎஸ்கே எடுத்தீங்கன்னா டோனி. ஸோ இவங்க வந்து பிராண்ட் ஒரு பெரிய பிராண்ட். தனியாவே வந்து இவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு. ஸோ அந்த பிராண்டோடைய டீம் இவங்க ஆடுனாங்கன்னா எவ்வளோ பிராண்ட் வேல்யூ ஏறும். அதே மாரி ஆர்சிபினா விராட் கோலி. ஸோ விராட் கோலிக்கு இந்தியா முழுவதும் ஃபேன்ஸ் இருக்கு. உலகம் முழுவதும் ஃபேன்ஸ் இருக்கு. ஸோ அந்த விராட் கோலி ஒரு டீமுக்கு ஆடுறாங்கன்னா, அந்த டீமோட பிராண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? இது மூலியமா வந்து மறைமுகமா வந்து டீம் மேனேஜ்மெண்ட் வந்து அதிகமா மணி சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்ப நான் சொன்ன 6 விஷயம் மூலியமா தாங்க இவங்க வந்து மணி வந்து ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பர்ட்டிகுலரா பொதுவான விஷயம். இப்போ ஒரு டீம் வந்து எவ்வளோ வந்து மணி மேக் பண்றாங்க? ஒரு டீம் வந்து இப்ப நான் சொன்ன விஷயத்துல எவ்வளோ மணி மேக் பண்றாங்கன்னு ஸ்பெசிஃபிக்கா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம்பிள் நம்ம சிஎஸ்கேவே எடுத்துக்கலாமே. மீடியா ரைட் ஷேர்ஸ் மூலியமா, அதாவது இப்போ மீடியா ரைட்ஸ் நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி மீடியா ரைட்ஸ் வாங்கிட்டு அத வந்து 40 to 50% வந்து குடுப்பாங்கன்னு சொன்னேன்ல. அந்த மாரி இவங்க வந்து 450 crores வந்து பெர் இயர்க்கு, அதாவது 2 மந்த் நடக்கிற ஐபிஎல்ல வந்து மீடியா ரைட்ஸ் மூலியமா சிஎஸ்கே டீம் வந்து சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம எல்லாமே நெனச்சுட்டு இருக்கோம். என்னது 20 கோடிக்காக தான் இவங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ். அதுவும் சிஎஸ்கே மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு டீம்லாம் ஆடுனா கண்டிப்பா வந்து பின்னாடி எவ்வளோ பெரிய பிசினஸ் நடந்துட்டு இருக்கும். ஸோ மீடியா ரைட்ஸ் மூலியமா சிஎஸ்கே டீம் வந்து 425 crores-லேருந்து 450 crores வரையும் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. 2023 இருந்து 2027 வரையும் சம்பாதிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ மீடியா ரைட்ஸ் வந்து அதிகமா போட்டுச்சுன்னா, அதிகமா வந்து யாருக்கு போகும்னு கேட்டீங்கன்னா, சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வரும். செகண்ட் ஸ்பான்சர்ஷிப். இப்போ நீங்க சிஎஸ்கே டீம் டைட்டில் ஸ்பான்சர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிவிஎஸ் யூரோ குரூப், அதாவது அவங்க ஜெர்சி இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட்ரலில் இருக்கும். அதே இந்த டிவிஎஸ் யூரோ குரூப் மூலிமா வந்து 25 to 30 crore வந்து டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கு. அதர் ஸ்பான்சர்ஸ் அது இல்லாமல் நிறைய சின்ன சின்ன ஸ்பான்சர்ஸ் இருக்கும்ல, அது மாதிரி குல்ஃப், நிப்பான் பெயிண்ட், அதுக்கப்புறம் வந்து எஸ்என் 10,000 இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஸ் போய்கிட்டே இருக்குங்க. இது மூலியமா வந்து அவங்க வந்து அரௌண்ட் வந்து 35 to 40 crores ஏர்ன் பண்றாங்க. இதுவே அவங்களுக்கு வந்து 100 crores பக்கம் வந்துருச்சு. இது ஸ்பான்சர்ஷிப்ஸ் மூலியமா. அதை நான் சொன்ன மாதிரி டி-ஷர்ட்ஸ் இது மூலியமா அரௌண்ட் 450 சொன்னேன். அதாவது டைட்டில் ஸ்பான்சர். இப்போ வந்து ஒரு 100 550 crore வந்து இதுலயே வந்து ஏர்ன் பண்றாங்களா. அதுக்கப்புறம் மெயினான ஒரு விஷயம் டிக்கெட் சேல்ஸ். அதாவது சேப்பாக்கத்துல 38,000 கெப்பாசிட்டி தான் வந்து இது இருக்குங்க. அதான் அங்க போயிட்டு நீங்க ஒரு மேட்ச் பார்க்கணும், 38,000 டிக்கெட்ஸ் தான் அவைலபிள். அந்த டிக்கெட்ஸ் மூலியமாவும் இவங்க வந்து மணி மேக் பண்றாங்க. இப்போ ஒரு டிக்கெட் வந்து நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5K எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 38,000 இன்ட்டு 5K நீங்க போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? இந்த டிக்கெட் மொத்த காசுமே வந்து யாருக்கு போகும்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு? சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகும். இவங்க இது மூலியமா வந்து அரௌண்ட் வந்து
டிக்கெட் சேல்ஸ் மூலியமாகவே வந்து 6 to 10 crore வரையும் இவங்க ஏர்ன் பண்ணுறாங்க பர் மேட்ச்சுக்கு. அதாவது 6 கோடியிலேருந்து 10 கோடி வரையும். பிகாஸ் வந்து ஒவ்வொரு மேட்ச் வந்து நல்லா போலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக டிக்கெட்ஸ் வந்து சேல் ஆகாது. ஸோ அது எல்லாமே வந்து லாஸில் தான் முடியும். ஸோ அதனால் வந்து 6லேருந்து 10 கோடி அப்ராக்சிமேட்டாக வச்சா, அதே சொல்கிறது ஹோம் கிரவுண்டு அரௌண்ட் வந்து 50 crore வரையும் இவங்க வந்து டிக்கெட் சேல்ஸ் மூலியமாகவே ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இன்னொன்று. அடுத்து 4th ஒன் வந்து மெர்கண்டைசிங். அதாவது நான் சொன்ன மாதிரி டிஷர்ட்ஸு, அப்புறம் வந்து கேப்ஸு, அந்த மாதிரி ஃப்ளாக்ஸு, இந்த மாதிரி வித்துட்டு இருக்கக்குள்ளே வந்து அவங்க வந்து மணி மேக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இவங்க ஜெர்சி, கேப்ஸு, அசசரிஸ், ஷூஸ், எது லுட்டுலுஸுக்கு இந்த மாதிரி இது மூலிமா வந்து இவங்க அரௌண்ட் வந்து 15 to 20 crores வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து சிஎஸ்கேக்கு ஃபேன் பேஸ் அதிகம். அதே மாதிரி தான் மற்ற டீமுக்கும். நான் ஏன் சிஎஸ்கே எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு சிஎஸ்கே பிடிக்கும். அதனால மற்ற டீம் மும்பை இப்படி தான் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, ஆர்சிபி எல்லா டீமுமே. அடுத்து டிஜிட்டல் ஃபேன் என்கேஜ்மெண்ட் ரெவென்யூ. மெயினான ஒரு விஷயம் இது தாண்டி டிஜிட்டல், அதாவது டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் கிடையாது, டிவி இதெல்லாம் கிடையாது. இப்போ சிஎஸ்கே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு பேஜ் இருக்கும். அதே மாதிரி யூடியூப் சேனலில் தனியாக பேஜ் இருக்கும். அதே மாதிரி இது ஃபேஸ்புக்கில் வந்து தனியாக வந்து அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டில் வந்து இவங்க மேட்ச் நடக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அந்த வீடியோஸ் மூலியமாகவும் இவங்க வந்து மணி ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப், அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம், இது எல்லாமே வந்து மானிட்டைசேஷன் அப்ளை ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்களுக்கு மணி வரும். இது மூலமா இவங்க வந்து 5 to 10 crore வந்து இவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ட்ராஃபி 20 crore தான். பட் இவங்க மணி சம்பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க. அண்டு கடைசியா வந்து பிராண்ட் வேல்யூ அப்ரிசியேஷன். சிஎஸ்கேவோட பிராண்ட் வேல்யூ, கரண்ட் பிராண்ட் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் வந்து 1200 crores பிராண்ட் வேல்யூல இருக்கு. பிகாஸ் ஆஃப் எம்எஸ் தோனி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நீங்கள் இதில் வந்து பிஸ்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கிடைச்ச லாபம் மட்டுமே 1200 கோடி. செலவெல்லாம் போக எல்லா பிளேயர்ஸ்க்கும் இதுவரையுமே கிட்டத்தட்ட 18 வருடமாக இவங்க வந்து பிராண்ட் வேல்யூ 1200 கோடி. சிஎஸ்கே வந்து 2008 வந்து பிசிசிஐ வந்து ஏலத்தில் விடக்குள்ள எவ்வளோக்கு எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கே, மும்பை, ஆர்சிபி இந்த டீம்லாம் 300 to 400 கோடிக்குள்ளே வாங்கினாங்க. அதாவது நம்ம சிஎஸ்கே டீமோட ஓனர் இருக்காங்களா, 400 கோடி கொடுத்து அந்த டீமை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் 2022 ஜிடி, அதுக்கப்புறம் வந்து புதுசாக ஒரு ஃப்ரான்ச்சைசி வந்தது தெரியுமா, ஜிடி, அப்புறம் வந்து லக்னோ சூப்பர் ஜின். இவங்களுடைய பிராண்ட் வாங்கணும்னா, இந்த பிராண்டை நீங்கள் வாங்கணும்னா, இந்த ஃப்ரான்ச்சைசி நீங்கள் வாங்கணும்னா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 2022 வந்தது 7900 கோடி கொடுத்து எல்எஸ்ஜியை வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஜிடியை வந்து 5625 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. 2008 300 கோடி கொடுத்து வாங்கின டீமு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோது? இப்போ அவங்க 7000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்களா, அவங்க எப்படி லாபம் எப்படி எடுத்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் சொன்ன விதம் தான். இவங்க வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கிடையாதுங்க. ஐபிஎல் டீம் எல்லா ஓனர்ஸுமே லாங் டேர்மாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2022 இவங்க 7000 கோடி கொடுத்து வாங்கினதை அவங்க வந்து இன்னும் நெக்ஸ்ட் இயரில் வந்து 1.5 இயரில் 2 வருஷத்துலேயே வந்து அவங்க வந்து அதை வந்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரியே வந்து ஒரு பர் மேட்ச்சுக்கு, அதாவது பர் இயரில் வந்து 14 மேட்ச் நடக்குது, அதிலே வந்து அவங்க வந்து சம்பாதிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மணி வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சிஎஸ்கேவோட பிராண்ட் வேல்யூ 1200 கோடி. இது இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜி, எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து ஒரு டீம் இருக்குல்லங்க, இப்போ நீங்கள் வந்து சிஎஸ்கே, அப்புறம் ஆர்சிபி, மும்பை இருக்க பெரிய பெரிய டீம் இருக்குல்ல, இந்த மாதிரி டீமை வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க. அதாவது ஒருத்தருக்கு நீங்கள் விற்கிற மாதிரி இருந்தால் இப்போ கரண்ட்டில் விற்றா கூட அரௌண்ட் 1500 crore 2000 crore வரையுமே வந்து நீங்கள் அந்த டீமை வந்து வாங்கலாம். உங்ககிட்ட 2000 கோடி இருக்கா, அந்த டீமை வாங்கலாம். பிகாஸ் வந்து பிராண்ட் வேல்யூ பெருசு. விராட் கோலி, ரோஹித் சர்மா, அப்புறம் எம்எஸ் தோனி எல்லாம் இருக்காங்களே, இதனால வந்து அந்த டீமை வாங்குறதுக்கு அத்தனை பேருமே வந்து போட்டி போடுவாங்க. இதுதான் வந்து எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ரீசெண்டாக வந்து டெக்கான் சார்ஜர்ஸ்னு ஒரு டீம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ராஜஸ்தான், சிஎஸ்கே இல்லாதப்போ வந்து ஒரு 2 டீம் வந்தது. இந்த டீம் எல்லாமே வந்து வித்துட்டு போகல. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஆர்சிபி எடுத்துக்கலாமே. விஜய் மல்லையான்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு எல்லாத்துக்குமே கடன் வந்துருச்சு. அதனால அவரோட டீமை வந்து இன்னொருத்தருக்கு சேல் பண்ணிட்டு போயிட்டார். அப்போ ஆர்சிபி பிராண்ட் வேல்யூ கம்மியாக தான் இருந்தது. அதனால ஈஸியாக சேல் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ அதோட வித்தா, அதாவது சிஎஸ்கே, மும்பை, ஆர்சிபி மாதிரி ஒரு பெரிய டீமை நீங்கள் சேல் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2000 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் போகும். இதுதான் வந்து எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. 2000 கோடி கொடுத்து நீங்கள் வாங்கலாம். பிசிசிஐக்கு இதில் லாபம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டீமுமே வந்து மணி ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் சிஎஸ்கே டீம் வந்து SA20ன்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு டீம் இருக்குது. அந்த டீம்லேயும் வந்து இவங்க பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அது மூலிமா இவங்க வந்து மணி ஜென்ரேட் பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஐபிஎல் இட்ஸ் நாட் அ கிரிக்கெட், இட்ஸ் அ பிஸ்னஸ்ன்னு தான் நான் சொல்வேன். முழுக்க முழுக்க வந்து வியாபார தந்திரத்தோட வந்து ஐபிஎல் வந்து நடந்துட்டு இருக்கு.
இந்த ஐபிஎல் மட்டும் கிடையாதுங்க. இதுவரையும் நடந்த 2008லேருந்து 2025 வரையுமே. இனிமேட்டுக்கு வந்து இந்த பிசினஸ் வந்து ரொம்ப சூடு பிடிச்சு இன்னும் ஹை லெவல் பீக் ஆவறதுக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபைனலா நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு டீம் வந்து பெர் இயருக்கு அரவுண்ட் வந்து 600 crore வரையுமே வந்து ஏர்ன் பண்றாங்க. இப்போ இந்த 600 கோடி இருக்குல்ல, இந்த 600 கோடியும் தூக்கி வந்து குடுத்துருவாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இந்த 600 கோடியில வந்து அவங்க வந்து ஒவ்வொரு மேட்சுக்கு போற வந்து டிராவல் எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல்ல தங்குற எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபுட் எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டீ ஷர்ட்ஸு, ஜெர்சி இந்த மாரி வந்து அவங்களுக்கு வாங்கி குடுக்குற நெறைய எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குல்ல. இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து கூட்டி கழிச்சு பார்த்தா, இவங்க கையில வந்து அரவுண்ட் வந்து எப்படியும் வந்து 400 crores இருக்கும். ஏன்னா, இவங்க எங்க போறாங்கன்னா, இது டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து இவங்க இந்த டீம் மேனேஜ்மெண்ட் தான் காசு செலவு பண்றதா இருக்கலாம். இல்ல வந்து எந்த செலவா இருந்தாலும் டீம் மேனேஜ்மெண்ட் தான் வந்து செலவு பண்ணும். ஒரு மேட்ச் ஜெயிச்சா கேக் வாங்குறதுலருந்து எல்லாத்துக்குமே வந்து டீம் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் வந்து செலவு பண்ணும். ஸோ, அதனால வந்து அரவுண்ட் என்னதான் வந்து 600 கோடி சம்பாரிச்சாலும் இந்த செலவெல்லாம் போக 450 crores வந்து கையில நிக்கும். இது இல்லாம ஒவ்வொரு மேட்ச்லயும் வந்து கப்பு ஜெயிக்கிற அமௌண்ட்டும் வந்து டீம் மேனேஜ்மெண்ட் தான் போகும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மேட்ச்லயும் வந்து இந்த சூப்பர் ஃபோர்ஸுக்கு வந்து 1,00,000 குடுப்பாங்க. அதுக்கப்புறம் மேன் ஆஃப் த மேட்ச்க்கு ஒரு 1,00,000 அந்த மாரி போகும்ல. இந்த மாரி இதர செலவு இது எல்லாமே வந்து சும்மா சின்ன அமௌண்ட் அவங்களுக்கு. இது எல்லாமே வந்து யாருக்கு போகும்ன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிளேயர்ஸ்க்குலாம் போகாது. யாருக்கு போகும்ன்னு கேட்டீங்கன்னா, டீம் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கு தான் எல்லாமே போகும். அவங்களுக்கு போயிட்டு கடைசியா வந்து ஐபிஎல்ல முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ இன்கம் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. அதில வந்து எவ்வளோ செலவெல்லாம் போய் அக்கவுண்ட்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஐபிஎல் பிளேயருக்கு சேலரி வந்து குடுப்பாங்க. இதில இன்னொரு முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஐபிஎல் முடிஞ்ச உடனே வந்து அவங்களுக்கு சேலரி தரமாட்டாங்க. 1 மந்த் ஆகலாம். இல்ல வந்து 1 1/2 மந்த் எல்லா கணக்கு வழக்கையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து எவ்வளோ குடுத்து வாங்குனாங்களோ, அந்த அமௌண்ட் வந்து போகும். அவங்க பார்த்து குடுக்குறது தான். அதாவது டீம் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல. அவங்களா பார்த்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களுக்கு அதிகமா கூட காசு தரலாம். ஸோ, அது எல்லாமே வந்து டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் போகும். ஸோ, ஐபிஎல் வந்து ஆடுறாங்கல்ல, அவங்க ஆடி ஜெயிக்கிற மணி எல்லாம் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் போகும். ஸோ, இது எல்லாமே வந்து பிசினஸ், பக்கா பிசினஸ். ஐபிஎல் ஃபுல்லாவே வந்து பிசினஸ் தான். முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, பிசினஸாலே தான் வந்து ஐபிஎல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ, சிஎஸ்கே, ஆர்சிபி, மும்பை இந்த மாரி டீம் கிடையாதுங்க. சின்ன டீம்லாம் எடுத்துக்கலாம். நீங்க ராஜஸ்தான் எடுத்துக்கலாம். எல்லா டீமுக்கும் இதுதான். பட் சிஎஸ்கே, மும்பை, ஆர்சிபி எல்லாமே வந்து ஒரு பெரிய டீம். அவங்க பிராண்ட் வேல்யூ வந்து பெருசா இருக்கிறதுனால, அவங்களுக்கு மணியும் அதிகமா ஜெனரேட் ஆகும். இப்போ வந்து சிஎஸ்கேக்கு ஒரு 600 கோடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்சிபி 600 அதிகமா வரலாம். 650 கோடி, 700 கோடி வரலாம். மும்பைக்கு வந்து ஒரு 500, 550 கோடி வரலாம். கீழ இருக்க டெல்லி கேபிட்டல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப் கிங்ஸ் இந்த மாரி டீமுக்கு வந்து கம்மியா கூட வரலாம். 350 கோடியிலிருந்து ஒரு 400 கோடி கூட வரலாம். பிகாஸ் அவங்களோட பிராண்ட் வேல்யூ அதிகமா இல்ல. அவங்க சோசியல் மீடியாலயும் வந்து அவங்க பிராண்ட் வேல்யூ இருக்காது. ஸோ, அதனால தான் நான் சொல்றேன். எந்த டீமுக்கு வந்து அதிகமா பிராண்ட் வேல்யூ இருக்கோ, அந்த டீம் வந்து அதிகமாவும் சம்பாரிக்கலாம். எந்த டீம் பிராண்ட் வேல்யூ கம்மியா இருக்கோ, அந்த டீம் கம்மியாவும் சம்பாரிக்கலாம். இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா, கடைசியா வந்து இவங்க ஒவ்வொரு டீமுமே வந்து அப்ராக்ஸிமேட்டா இந்த 2 மந்த்ல விளையாடுறதுல 200 கோடியிலிருந்து 250 கோடி ரூபா வந்து லாபம் இல்லாம வந்து முடிக்க முடியாது. அதனால தான் வந்து என்னதான் வந்து ஐபிஎல்ல வந்து தோத்தாலும் ஒரு பஞ்சாப் டீம் வந்து கப்பே அடிச்சது கிடையாது. அதே மாரி வந்து டெல்லியும் கப் அடிச்சது கிடையாது. ஆர்சிபியும் கப் அடிச்சது கிடையாது. ஏன் வந்து அவங்க பெர் இயருக்கு வந்து அவங்க ஆடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் மணி. ஸோ, மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் சொல்லுவாங்க. ஸோ, நம்ம பார்க்குறோம். ஐபிஎல்ன்றது ஒரு கிரிக்கெட் மேட்ச்சா நம்ம பார்க்குறோம். அந்த கிரிக்கெட் மேட்ச்சுக்குள்ள வந்து இவ்ளோ விஷயம், இவ்ளோ இது போயிட்டுருக்கு. ஸோ, 2 மாசம் நடக்கிற கிரிக்கெட் மேட்ச்சுக்குள்ள இவ்ளோ விஷயம் நடக்குதுன்னா, அப்போ வந்து வேர்ல்டு கப்ல எவ்ளோ வந்து சம்பாரிப்பாங்க. ஸோ, எல்லாமே வந்து பிசினஸா மாறிடுச்சு. ஐபிஎல்லே வந்து பிசினஸா மாறிடுச்சு. நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் தான். ஒரு பெரிய டீம்லாம் ஆடிடுச்சுன்னா, நம்ம வந்து டிவில பார்க்குறதா இருக்கலாம். இது எல்லாமே வந்து மணியா தான் போயிட்டு இருக்கு. டிவில பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து மெர்கன்டைஸ் வாங்குறது, ஸ்பான்சர்ஷிப் எவ்ரிதிங் இஸ் மணி. ஸோ, ஐபிஎல் இட்ஸ் நாட் அ வந்து கேம். இட்ஸ் அ பிசினஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஹோப் ஐ திங்க் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நெறைய பேத்துக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஐபிஎல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கே ஃபேன்ஸ், சிஎஸ்கே அதுக்கப்புறம் மும்பை ஃபேன்ஸ், ஆர்சிபி ஃபேன்ஸ் எந்த டீம் ஃபேன்ஸா இருந்தாலும் இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணிருங்க. ஹோப் அவங்களுக்கு இது எல்லாமே வந்து புரியும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் வந்து பிசினஸ் பண்றாங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் வந்து இப்படிதான் ஒரு பிசினஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஐபிஎல்லே வந்து ஒரு பிசினஸா மாறிடுச்சு. எதனால பிசினஸா மாறிடுச்சுன்னா, ஐபிஎல் வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து இவ்ளோ தூரத்துக்கு வளரும்னு யாருமே வந்து நம்பல. பட் போக, 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 போக இவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு. இதுக்கு தான் வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட். நெறைய பேர் ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. அது வந்து முழுக்க, முழுக்க தவறு. 300 கோடி ரூபாய்க்கு ஒரு டீம் எடுத்தாங்க சிஎஸ்கே. இன்னைக்கு அதோட பிராண்ட் வேல்யூ 1200 கோடினா, லாங் டர்மா 18 வருஷமா அவங்க வந்து வச்சதுனால தான் வந்து இவ்வளோ மணி வந்து அவங்களால ஜெனரேட் பண்ண முடிஞ்சுது. அதுவும் இந்த 1200 கோடி வெறும் லாபம். ஒரு நெட் ப்ராஃபிட் மட்டும் தான். எல்லா பிளேயர்ஸ்க்கும் சேலரி குடுத்தது போக வந்த நெட் ப்ராஃபிட். அப்பனா பார்த்துக்கோங்களேன். ஐபிஎல் வந்து எவ்வளோ பெரிய பிசினஸா மாறியிருக்கும்.
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறோம். அது வரையும் லெட்ஸ் சில்.